கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்க தயார். மக்கள் எல்லாரும் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்காக அங்கும் இங்கும் தேடுகிறார்கள், ஜபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள். தேவ சபையில் வாக்கு தத்தம் கிடைக்கும் என்று வருகிறார்கள். வாராந்திர வாக்கு தத்தம், மாதாந்திர வாக்கு தத்தம், வருடாந்திர வாக்கு தத்தம், வாக்கு தத்தங்கள் வேண்டும் நமக்கு என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள், விரும்புகிறார்கள். பிரசங்கிமார்களும் வாக்கு தத்தத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உபதேசம் என்ன? நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளை எல்லாம், அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்ட அவர் சத்தத்தை கீழ்ப்படிவேன் என்று நீ அவருக்கு வாக்கு கொடுத்தாய். முதலாவது நீ வாக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து, இரண்டாவது கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார். எல்லாரும் தேவனுக்கு எந்த வாக்கு தத்தமும் கொடுக்கிறதில்லை, தேவனிடத்திலிருந்து பெற மட்டுமே விரும்புகிறார்கள். யூ ஹவ் நெவர் ப்ராமிஸ்ட் எனிதிங். அந்த பழக்கமே இல்லை நிறைய பேருக்கு. தேவனுக்கு உரிய வாக்கு தத்தங்களை நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி நடப்பேன், இந்த நாளில் இப்படி செய்வேன். நம்ம வாக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? வாக்கு தத்தம் பெற அல்ல, வாக்கு தத்தம் கொடுக்க வருகிறோம். ப்ராமிஸ் பண்ணுங்க கர்த்தருக்கு. ப்ராமிஸ் பண்ணலைன்னா ரொம்ப பலவீனமான விசுவாசியாக இருப்பீர்கள். ஊழியத்துக்கு வருகிறவர்கள் வாக்கு பண்ணி தான் வருகிறார்கள். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பு என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்து வாக்கு பண்ணி, ஊழியத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நிந்தைகளை சுமப்பேன், சிலுவையை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்து, எல்லாரும் விட்டு ஓடினாலும் நானும் விட்டு ஓட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், பின்னிட்டு திரும்ப மாட்டேன் என்று தேவனுக்கு வாக்கு கொடுத்து, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பாராமல் வாக்கு தத்தத்தை கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு உபவாசித்து ஜெபம் பண்ணி வேதத்தை ஆராய்ந்து தேடி நாம் தேவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது சின்ன விஷயம் அல்ல, அது எளிதான காரியமும் அல்ல. அதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.